விசில் சின்னம் ஒதுக்கினதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய முதல் கூட்டம், அது நிர்வாகிகள் கூட்டம். என்ன எதிர்பார்ப்போட வந்திருக்கீங்க? அவங்களோட ஆரவாரம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? 6 வாரம் பயங்கரமா இருக்கும். ஆனா எதையுமே வெளிப்படுத்த முடியாதுங்கிற ஒரு இதுல கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். ஓகே, நாங்க. இன்னைக்கு உங்களோட கடமையை செய்ய வந்திருக்கீங்க. ஆமா. ஓகே, எத்தனை மணிக்கு வந்தீங்க? எத்தனை நாளா இங்க உங்களோட பயிற்சி போயிட்டு இருக்கு? இல்ல நேற்று நாங்க 3 மணிக்கு வர வச்சுட்டாங்க. இது 3 மணிக்கு வந்து எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சொன்னாங்க. நீங்கள் பவுன்சராக இருந்து எப்படி நடந்துக்கணும், என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு எங்கள் இன்சார்ஜ் மேடம் சொன்னாங்க. அப்புறம் பார்த்திபன் அண்ணா வந்திருந்தாங்க. அவங்களும் எங்கள்கிட்ட வந்துட்டு நீங்கள் எப்படியெல்லாம் இருக்கணும், மக்கள்கிட்ட எப்படி பாதுகாப்பு கொடுக்கணும், அண்ணன் வரும்போது நாங்கள் எப்படிலாம் நாங்கள் நடந்துக்கணுன்றதை சொன்னாங்க. அப்புறம் குஷ் ஆனந்த் அவர்கள் வந்திருந்தாங்க, ஆதவன் சார் வந்திருந்தாங்க. எல்லாருமே எங்களுக்கு வந்துட்டு என்கரேஜ் பண்ணி நீங்கள் மக்கள்கிட்ட பவுன்சராக உங்கள் வேலையை நீங்கள் எப்படி செய்யணும் அப்படின்றத எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனாக நேற்று எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டாங்க. காலையில் நாங்கள் 7 மணிலேருந்தே தயாராகிட்டோம். 7 மணிலேருந்து இங்கே தான் இருக்கிறோம். ஓகே, இன்னைக்கு நீங்க எல்லாருமே வந்து எப்படியும் உங்களை ஆர்வின் மிகுதியில் நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க, பெண்களும் நிறைய பேர் வருவாங்க. ஸோ அவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றப்போ உங்களுக்கு பெரிய டாஸ்காக தான் இருக்க போகுதா? இல்ல அவ்வளோ பெரிய டாஸ்க் இல்லை. ஏன்னா தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே சொன்னா கேட்பாங்க. ஓகே, கண்டிப்பா. யாரும் பெருசா அவ்வளோ ஹார்ஷா இது பண்ண மாட்டாங்க. சொன்னா கண்டிப்பா கேட்பாங்க. உங்களுக்கு வருத்தமா இருக்கா? சரி, நம்ம இன்னைக்கு நம்ம கடமையை செய்யணும், அவர்கிட்ட பார்க்க முடியல, இல்லை அவரை பார்க்க முடியல. கண்டிப்பா. பட் ஆனா அவருக்காக இந்த ஒரு விஷயம் நாங்க பண்ண வந்திருக்கோம் அப்படிங்கும்போது அது ரொம்ப இன்னும் சந்தோஷமா இருக்கு. அவருக்காக இந்த வேலையை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த வருத்தம் கூட எங்களுக்கு மறைஞ்சு போயிடுது. ஆனால் கடைசியாக அண்ணன் முடிக்கும் போது நாங்கள் அவ்வளோ பார்க்குறோம். ஏன்னா அவர் கூட்டத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் அவங்க படை வீரர்கள் மாதிரி நாங்கள் வேலை செய்ய போகிறத நினைக்கும் போதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.